சிவகிரி ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்ந்து ஆதீனம் அவர்களை ஆசியுரை வழங்குமாறு நமஸ்காரத்தை கேட்டுக்கொள்கிறோம். சதாசிவசமாரம்பாம் சிவசமய பண்டித ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே சிவகுரு பரம்பராம். ஞானமே வடிவமாகிய இறைவனுடைய திருப்பெரும் கருணையினாலே நமக்கு இங்கு சதாசிவ மூர்த்தியாக சதாசிவ பீடாதிபதியாக புதியதொரு ஆலயத்தை நமக்கெல்லாம் தோற்றுவித்து அந்த ஆலயத்தின் மூலமாக எண்ணற்ற மாணவர்களையும் வேத சிவாகமங்களையும் திருமுறைகளையும் தர்மசாஸ்திரங்களையும் நெறிப்படுத்தி ஆதிசைவனுடைய வாழ்வாதாரத்தை தரக்கூடிய ஒரு பெரும் பணியை இறைவன் மூலம் நமக்கு அருளியிருக்கின்றான் என்று சொன்னால் அது நமது குருநாதர். அப்படிப்பட்ட அந்த குருநாதருடைய வழியிலே செல்லக்கூடிய மாணாக்கள் அனைவரும் இல்வாழ்க்கையிலும் சரி, பாரத தேசத்தினுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, ஆதிசைவனுடைய பங்கானது மிகுதியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இவன் ஒருவன் மட்டுமே அனைத்து விதமான சாஸ்திர காவிய பாடங்களை படித்து குருநாதருடைய ஆத்ம ஞானத்தை பெற்று தான் மட்டும் வாழாமல் பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற பேராற்றலை நமக்கு ஏற்படுத்தி வழிகாட்டுதலுடையது நம்முடைய குருநாதர். அப்படிப்பட்ட குருநாதருடைய வழியிலே நாம் செல்ல வேண்டும், குருநாதரை போற்றி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று பல சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட வகையிலே இந்த மனித பிறப்பு என்று இறைவனானவன் உலகம் என்ற பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார். அதிலே பலவிதமான ஜீவராசிகள், அதில் ஒரே ஒரு ஜீவன் மனித ஜீவன். அந்த மனித ஜீவனிலே பிறப்பு என்பது ஆதிசைவனாக பிறப்பது உன்னதம். அந்த ஆதிசைவ பிறப்பிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது நாம் செய்த பாக்கியம், நாம் செய்த புண்ணியம். நம்முடைய குருநாதர் குருமாதா ஆகியோரை வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக ஏற்று சதா சர்வகாலம் நினைக்கின்ற பொழுது இல்வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்று நாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. அப்படிப்பட்ட வகையிலே இறைவனானவன் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் வேதங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். அந்த வேதங்கள் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆதிசைவனுக்கும் பிராமணனுக்கும் வேதம் கட்டுப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வேதத்தின் மூலமாக நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், இறையினுடைய பேராற்றல் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆதிசைவ பிறப்பு. அதிலே நமக்கு பலவிதமான சடங்குகள், நியமங்கள், இவைகளையெல்லாம் பெரியோர்களும் இறைவனும் வழிவகுத்துள்ளார்கள். உபநயனங்கள், திருமணங்கள், 60வது வயதிலே மணிவிழா, சதாபிஷேகம், பீமரத சாந்தி, கனகாபிஷேகம், பூரணாபிஷேகம், மகுடாபிஷேகம், இப்படி எண்ணற்ற வைபவங்களை எல்லாம் இந்த மனிதனுடைய ஜீவகர்மா அணிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பூஜிக்கின்ற சதாசிவமூர்த்தி நம்முடன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆத்மார்த்த பூஜை அவர் அண்ணா அவர்கள் அடிக்கடி முகநூலில் பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆத்மார்த்தமாக பூஜை செய்வார்கள். ஏனென்று சொன்னால் 63 நாயன்மார்களிலே பூசலார் நாயன்மார் மனதிற்குள்ளாரையே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார். ஆகையாலே இந்த ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்வது எண்ணற்ற பலன்களையும் எண்ணற்ற நன்மைகளையும் தரக்கூடியது என்று சாஸ்திரங்கள் போட்டுகிறது.
அப்படி சகலவிதமான அந்த வைபவங்களையும் இறைவன் நமக்கு அருள வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை. அதனால தான் தர்மசாஸ்திரங்களில் மனிதன் மனிதனாக வாழ்வதை விட மனிதன் தெய்வமாக வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும், பிற ஜீவராசிகளை துன்புறுத்தாமல் மனம் கோடாமல் வாழ வேண்டும். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் குருகுலம். அப்படிப்பட்ட அந்த குருகுலத்திலே நாம் படித்து நம்முடைய சதாசிவ பெருமானை பூஜை செய்கின்ற பொழுது நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் அந்த இறைவன் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட வகையிலே எண்ணற்ற மாணவர்களை இங்கு உருவாக்கி இந்த வேத சிவாகமம், ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஆன்மீகம் மிகுதியாக வலுத்து விட்டது. அதனால் எந்த காலத்திலும் இதற்கு அழிவு என்பது கிடையாது. எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் அதை நம்முடைய ஆகமங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தும். அப்படிப்பட்ட ஆலமர வேர்களை எல்லாம் உருவாக்கியது இந்த சிவபுரம் பாடசாலை. அப்படிப்பட்ட இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு வேர்களும் ஒரு கிளையாக உருவாகி அந்த கிளையிலே இருந்து பலவிதமான துளிர்கள் எல்லாம் வளர்ந்து இன்று பெரிய விருட்சமாக இருக்கிறது. இது மேலும் மேலும் பலவிதமான விருட்சங்களாக அடைந்து நம்முடைய சனாதன தர்மம், குல தர்மம், குல மரபு இவைகளை எல்லாம் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கென்று குருநாதர், எத்தனையோ குருநாதர்கள்லாம் வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் நமக்கு பாடசாலையில் இருக்கக்கூடிய குருநாதர் மட்டும்தான் நம்முடைய கடைசி காலம் வரையிலும் வருவார். அப்படிப்பட்ட குருநாதர் நமக்கெல்லாம் கிடைத்து இங்கு பல மாணாக்களை எல்லாம் உருவாக்கியிருக்கின்றார். இன்னும் மேலும் இந்த சதாசிவ பீடம் என்கின்ற திருக்கோவிலானது மிக பெரிய அளவிலே ஆன்மீகத்தை தலைத்தோங்கக்கூடிய தர்மத்திலே விளங்க வேண்டும். இதன் மூலம் பலவிதமான பாடசாலைகள், ஆகம நெறிகள், தேவார பாடசாலைகள் இவைகளை எல்லாம் செழித்து வருகின்ற பொழுது நம்மளுடைய குல மரபுகளும் ஆதிசைவனுடைய பெருமைகளும் தலைத்தோங்கும். அந்த ஆதிசைவனுடைய பெருமை என்பது சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்று சொன்னால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி, இதுக்கெல்லாம் நமக்கு யார் துணை இருக்கணும் அப்படின்னா சுவாமி தான். அந்த சுவாமி துணை இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கடாட்சங்கள்லாம் ஏற்படும். அண்ணா அவர்கள் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்காளியம்மன் அப்படிங்கிற ஒரு திருக்கோவிலில் சண்டிகோமத்திற்காக அழைத்து சென்றோம். அப்பொழுது அவர் எல்லாம் பாடசாலை முடித்து வந்த தருணம். அந்த பாடசாலை மாணவர்களும் ரொம்ப சிறிய வயது உடையவர்களாக அழைத்து வந்தார். அந்த சண்டிகோமத்திலே ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பிரித்து கோர்வையாக கதையாக சொன்னார். 20 வருஷம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அந்த கதை மனதிலே பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பேராற்றல், அவர் அன்னைக்கு ஆற்றிய அந்த சொற்பொழிவு, அந்த சண்டிகோமத்தினுடைய தேவி மகாத்மியத்தினுடைய 700 ஸ்லோகங்களையும் அற்புதமாக செய்தார்கள். அப்படிப்பட்ட வகையிலே அறிமுகமாகி அதன் பிறகு பல முறை பல இடங்களிலே சந்தித்தோம். காவேரி துலாஸ்தான கட்டத்திலே அவரை சந்திக்கக்கூடிய மகாபாக்கியம் கிடைத்தது. அதே போன்று சதாசிவத்தினுடைய பீடமானது பெருமை வாய்ந்ததாகவும் உலக பிரசித்தி பெற்றதாகவும், என இங்கே படித்த மாணவர்கள்லாம் பல வெளிநாடுகளில் இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த சதாசிவ பீடத்தினுடைய பெருமைகளை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஆகமங்கள் இருக்கிறது, சதாசிவ பீடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு சாதாரண வேற ஒருவன் ஈசா என்ற யோகா மையத்தின் மூலமாக உலக பிரசித்தி பெற்றிருக்கிறார். அது மாதிரி நமக்கு சதாசிவனே சதா சர்வகாலம் கூட இருக்கின்ற பொழுது இவ்வளோ பெரிய ஆலயத்தை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் எல்லாரும் கோயிலை கட்டிட முடியாது.
அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் கோயிலை கட்டினார்கள். அந்த பாக்கியத்தை இறைவன் உங்களுடைய குருநாதருக்கும் குருமாதா அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி அந்த சதாசிவ பீடமானது உலகளவளாவிய பிரசித்தி பெற்று நம்முடைய ஆன்மீகமும் ஆகமமும் தேவாரங்களும் திருவாசகங்களும் செழித்தோங்க வேண்டும், இந்த பாடசாலையானது மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உரையை நிறைவு செய்கின்றோம். ஆசீர்வாதம். ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து எங்கள் சட்டியப்த பூர்த்தி விழாவின் சார்பாக மரியாதையானது செய்விக்கப்படுகிறது, சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வல்லக்கோட்டை திருக்கோவில் பிரசாதம் முதலான திருக்கோவில்கள் பிரசாதங்களை இங்கு வழங்கலாம். வரிசையாக பொறுமையாக வந்து பிரசாதத்தை வழங்கிய பிறகு அனைத்து மாணவர்களுக்கும் குருநாதர் அவர்கள் சிறப்பு செய்து எல்லோருக்கும் விருதினை இங்கு வழங்க இருக்கிறார்கள். அந்த விருது வழங்கும் பொழுது ஒவ்வொருவராக இங்கே ஒலிபெருக்கியின் வாயிலாக அழைக்கும் பொழுது வரிசையாக வந்து இந்த விருதினை குருநாதரிடத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு எல்லோரும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொண்டு மங்களவாத்தியம் இசைக்க இப்பொழுது சிவகிரி ஆதீனம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாத்தியவாசம்.